இன்னைக்கு த வைல்டு ரோபோட் அப்படிங்கிற ஒரு சூப்பரான அனிமேஷன் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்தரலாம். யுனிவர்சல் டைனமிக் அப்படிங்கிற ஒரு கம்பெனி மக்களுக்கு யூஸ் ஆகுற மாதிரி ரோபோட்ஸை தயாரிச்சு அனுப்புறாங்க. அப்படி அவங்க தயாரிச்ச ரோபோவை மனிதர்களுடைய பயன்பாட்டுக்காக அனுப்புறப்ப ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்டால அதுல இருந்து ரோபோ ஒன்று காட்டு விலங்குகள் மட்டும் இருக்கிற ஒரு ஐலாண்ட்ல வந்து விழுந்துருது. இந்த ரோபோவோட பேரு ரோஸ் அப்படிங்கிற அந்த ரோபோ எதிர்பாராத விதமா காட்டுல ஆக்டிவேட் ஆகுது. ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு யாராவது டாஸ்க் கொடுங்க அப்படின்னு கேட்டு சுத்திட்டு இருக்கு. ஆனா இந்த ரோபோவை மனுஷங்களுக்காக மட்டும்தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. மனிதர்கள் கிட்ட போய் சேர வேண்டிய இந்த ரோபோ காட்டு விலங்கு கிட்ட மாட்டிக்குது. அதுக்கப்புறம் ரோபோவை காட்டு விலங்கு டார்ச்சர் பண்ணுதுங்க. இந்த டைம்ல ரோபோவுக்கு ஒரு டாஸ்க் ஒன்று கிடைக்குது. ஒரு பறவையை வளர்த்து பறக்க வைக்கிற ஒரு டாஸ்க் ஒன்று கிடைக்குது. இப்போ அந்த ரோபோவுக்கு டாஸ்க் கிடைச்சதுனால டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் அங்கேருந்து போகணும் அப்படின்னு முடிவெடுத்து இந்த பறவையை ஒரு அம்மா மாதிரி கூடவே இருந்து வளர்த்து எப்படியாச்சும் பறக்க வைக்கணும் அப்படிங்கிற டாஸ்க்ல இறங்குது அந்த ரோபோ. அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன, அந்த ஐலாண்ட்ல காட்டு விலங்குகளோட எப்படி ரோபோ சர்வே பண்ணி சமாளிச்சுக்கிட்டு ஒரு அம்மா மாதிரி அந்த பறவைக்கு வர எல்லா ஆபத்துல இருந்தும் அந்த பறவையை காப்பாத்தி குட்டியா இருந்த பறவையை வளர்த்து பெருசாக்கி எப்படி பறக்க வச்சுச்சு அப்படிங்கிறதெல்லாம் இந்த படத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சூப்பரான ஸ்டோரி, வித்தியாசமா யோசிச்சு எடுத்திருக்காங்க. அனிமேஷனை பொறுத்த வரைக்கும் குறை சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பரா எடுத்திருக்காங்க. ரோபோவா இருந்தாலும் அந்த ரோபோவுக்கும் பாசம் அப்படிங்கிறது வரும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே சூப்பரா எடுத்திருக்காங்க. அந்த ரோபோவுக்கும் பறவைக்குமான அம்மா பையன் சென்டிமெண்ட் சீன்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. அம்மா சென்டிமெண்ட் சீன்லாம் கண் கலங்க வைக்குது. அந்த அளவுக்கு படத்துல எமோஷனல் ரொம்பவே சூப்பரா இருக்கு. நம்ம கூட அந்த எமோஷனல் காட்சிகள் கனெக்ட் ஆகுது. சூப்பராகவும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஸ்கிரீன் பிளே பக்காவா பண்ணிருக்காங்க. சீன் பை சீன் ரொம்ப சூப்பராகவே எடுத்திருக்காங்க. லாஸ்ட்ல காட்டு விலங்குகளும் ரோபோவும் சேர்ந்து அவெஞ்சர்ஸ் அசம்பிள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வரும். அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கு. டோட்டலாக சொல்லணும்னா த வைல்ட் ரோபோட் அப்படிங்கிற இந்த படம் ஒரு தரமான அட்வென்ச்சர் ஆக்ஷன் சென்டிமெண்ட் கலந்த ஒரு சூப்பரான அனிமேஷன் மூவி. கண்டிப்பாக இந்த படம் எல்லாருக்குமே பிடிக்கும். எல்லா டைப் ஆடியன்ஸும் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த படத்தை ஃபேமிலியோடய பாருங்க. உங்கள் வீட்டு குட்டீஸ்க்குலாம் கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும். இந்த படம் இப்போ தமிழில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ் டப்பிங் ரொம்ப சூப்பராக இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சில சினிமா தகவலோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.